ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 சிவகாசியில் இருக்கிற ஐயா நாடர் ஜானகி அம்மாள் காலேஜ் இல்லை இதோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நான் பார்க்க போகிறோம். இல்லை ஐயா நாடர் ஜானகி அம்மாள் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் இல்லைங்களா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. இது சிவகாசியில் இருக்குது. இல்லை இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா anjaconline.org. இதுதான் வந்து இந்த காலேஜோட வெப்சைட்டு. ஐயா நாடர் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில் இருக்குது. இதில் வெப்சைட் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அட்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவுமே இங்கே ஃப்ரண்ட்டில் அவைலபிளாக இல்லை. பட் இங்கே நீங்கள் வெப்சைட் போனீங்கனாலேயே இங்கே மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறது தான் வரும். உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸோ இது மாதிரி வந்து எந்த டீட்டெயில்ஸுமே இதில் அவைலபிளாக இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்களா? நீங்கள் இதில் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ஓகேங்களா, இதில் வந்து எய்டட் ப்ரோக்ராம் உங்களுக்கு இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜினால இங்கே வந்து யூஜி எய்டட் ப்ரோக்ராம், யூஜி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம், அதேமாதிரி பிஜி எய்டட், பிஜி செல்ஃப் ஃபைனான்சிங், எம்ஃபில், பிஹெச்டி, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் ப்ரோக்ராம், தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இது மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம எய்டட் ப்ரோக்ராம் கிளிக் டு வியூன்னு கொடுக்குறோம். எய்டட் ப்ரோக்ராமில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி எய்டட் ப்ரோக்ராம் ஓகேங்களா. யூஜி எய்டடில் உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி ஜுவாலஜி, தென் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிகாம், தென் பிபிஏ வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி எய்டட் கோர்சஸில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து யூஜி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் ஓகேங்களா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துறோம். அதாவது யூஜி செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து பிஏ இங்கிலீஷ், தென் பிபிஏ, தென் பிசிஏ, பிகாம், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் காமர்ஸ், தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தென் பிஎஸ்சி பிஹெச்எஸ், தென் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். இல்லை இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் எய்டட் ப்ரோக்ராமோட செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பேரலாக ஈக்குவலாகவே அது இங்கே இருக்குது. ஓகேங்களா? தென் அது மாதிரி பிஜி எய்டட் ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா. பிஜி கோர்சஸில் உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியில் எய்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. எம்ஏ தமிழ், தென் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி, தென் எம்காம் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜி எய்டட் ப்ரோக்ராமில். தென் அதே மாதிரி பிஜி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்மியான கோர்சஸ், அதுவும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராம் ஈக்குவலாக தான் இருக்குது. தென் எம்சிஏ ஓகேங்களா ஏஎஸ்சி அப்ரூவ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, தென் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, தென் எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், தென் எம்ஏ இங்கிலீஷ் ஓகேங்களா. இந்த கோர்சஸ் எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போயிடும். அட்மிஷன்ஸ் பேஜஸ் நம்ம போனீங்கனாலேயே ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பிஎஸ்சி பிஹெச்எஸ் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 14/5 ஓகேங்களா 14/5 மே 14 காலை 8 மணிக்கு கல்வி மைதானத்தில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது யூஜி அண்ட் பிஜிக்கு அது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிஹெச்எஸ் கேண்டிடேட்டு இது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினா 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஜி அப்ளை பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு May 8 அன்றைக்கி மார்னிங் 11 o'clock இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. யூஜி அண்ட் பிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சில ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்கு. டேரெக்டாக பேஜுக்கு வரல.
ஒன் செகண்ட். ஃபஸ்ட்டு யூஜி அண்ட் பிஜி அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா நீங்கள் வெப்சைட் போனீங்கனாலே இதான் நம்ம ஆல்ரெடி நம்ம இருந்தது. இதில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு போயிடும். அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு உங்கள் நேம், இல்லை இனிஷியல், ஆதார் நம்பர், இந்த டேட் ஆஃப் பர்த், ஃபாதரோட நம்பர் கொடுத்து இல்லை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, இல்லை அட்ரஸ்ஸு, தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், கேஸ்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, இல்லை ஒவ்வொரு கோர்ஸ்க்கு என்னென்ன நீங்கள் சொல்லிட்டு எவ்வளோ மார்க்ஸ் டீட்டெயில்ஸு, தென் வந்து என்னென்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்னென்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எதாவது நீங்கள் இப்போ பண்ணிருக்கீங்க, இது இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அகைன் கூட லாகின் பண்ணிக்கிட்டோட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆதார் நம்பர் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா, ஆதார் நம்பர் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நியூ அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த லாகின் பேஜில் ஓகேங்களா, லாகின் பேஜில் உங்கள் ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ் இதில் சொல்லியிருக்கிறது. சரிங்களா, நீங்கள் இன்றைக்கி நீங்களா ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜில் அப்ளை பண்ணுறத கேட்டவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. ஓகேங்களா, 12th ரிசல்ட்ஸ் வந்தோடனே உங்களை மார்க்ஸ் அப்லோட் பண்ணணும். எனக்கு கவர்மெண்ட் எய்டட் 12th ரிசல்ட்ஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதனால் அட்மிஷன்ஸ் வந்து இன்றைக்கே என்ரோல் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.